எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. Logitech MK235 வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த Logitech MK235 பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் யூஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனலான யூஸுக்கு வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய கீபோர்ட் அண்ட் மவுஸ் போனால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அன்பாக்சிங் பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு Logitech M235 வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம். இதை வந்துட்டு ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா Logitech அப்படிங்கிற பிராண்டிங் வந்துட்டு மேலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்ன மாடல் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. MK235 அப்படிங்கிற மாடல் இது வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இதோட கீபோர்ட் பேட்டரி வந்துட்டு எவ்வளோ லைஃப் இருக்கும், மவுஸோட பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு எவ்வளோ தான். பாக்ஸோட பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற கீபோர்ட் லேஅவுட் தான் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கீபோர்ட் லேஅவுட்டை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்தது லாங் லாஸ்டிங் பேட்டரி லைஃப் வந்துட்டு கீபோர்டுக்கும் மவுஸ்க்கு வந்துட்டு நல்லாவே லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க அப்ராக்சிமேட்டாக பேட்டரியோட லைஃப் வந்துட்டு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீபோர்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 36 months, அதுவே வந்துட்டு மவுஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12 months. ஒன்ஸ் நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற பேட்டரி போட்ட உடனே இவ்வளோ டியூரேஷனுக்கு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு கீபோர்டு வந்துட்டு ஸ்பில் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது தண்ணி வந்துட்டு ஸ்பில் பண்ணலாம் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிவ்யூ லாஸ்ட்டில் இஃப் பாசிபிள் நான் வந்துட்டு இந்த டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதோட ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி 10 meters வரைக்கும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கீழே பார்த்திங்க அப்படின்னா அதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெண்டுக்கும் கீபோர்ட் அண்ட் மவுஸ்க்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு கீபோர்ட், ஒரு மவுஸ் அண்ட் ஒரு ரிசீவர். 2 கீபோர்ட் அண்ட் மவுஸ்க்கு சேர்ந்து ஒரே ஒரு ரிசீவர் தான். அப்புறம் AAA பேட்டரி வந்துட்டு 2 கொடுத்துருப்பாங்க. AA பேட்டரி வந்துட்டு 1. அப்புறம் இதோட டாக்குமெண்டேஷன் சின்ன மேனுவல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் எவ்வளோ தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பாக்ஸை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு மவுஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மவுஸை வந்துட்டு அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸோட இந்த எட்ஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்போர்ட்லேயே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரிசீவரும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்துட்டு சேஃபாக கழட்டி வச்சுக்கலாம். நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ரிசீவர், அதாவது இந்த பாக்ஸில் போட்டிருக்க ரிசீவர் சில பேர் வந்துட்டு இந்த மவுஸ்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு இதை அப்படியே பாக்ஸை தூக்கி போட்டுறாதீங்க. இல்லை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஓப்பன் பண்ணிடுறாதீங்க. இந்த ரிசீவர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு டிவைஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அன்பாக்சிங் அப்போது. அதாவது உள்ளே வந்துட்டு 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 AAA பேட்டரி அண்ட் 1 AA பேட்டரி. இந்த பெரிய பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா மவுஸுக்கு, சின்ன பேட்டரி 2 வந்துட்டு கீபோர்டுக்கு. ஸோ உள்ளே இப்போ கீபோர்டை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தான் இருக்குது. கீபோர்ட் அண்ட் மவுஸ், பேட்டரிஸ் அண்ட் ரிசீவர் எவ்வளோ தான் இருக்குது. உள்ளே வந்துட்டு யூசர் மேனுவலும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் அதை நம்ம அப்படியே பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ கீபோர்ட் அண்ட் மவுஸில் ஃபஸ்ட்டு பேட்டரி வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே. மவுஸில் வந்துட்டு நீங்கள் பேக் சைடு திருப்பிட்டு இந்த கவரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேட்டரி போடுற மாதிரி வந்துட்டு இங்கே ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து பேட்டரி வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்துட்டு ரிசீவர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் கார்போர்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே வந்துட்டு நீங்கள் எல்லா டைமும் வந்துட்டு நீங்கள் அந்த கார்போர்ட்லேயே வந்துட்டு ப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால இந்த ரிசீவர் தொலையக்கூடாது. இந்த மவுஸ்லேயே வந்துட்டு இந்த ரிசீவருக்கான ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஹோல்டர் இருக்கும். அதில் நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னா, ஆன் பண்ணால் வந்துட்டு இந்த இடத்துல ரெட் கலரில் லைட் எரியும், பட் ஆனால் ரெட் கலரில் லைட் எரியல அப்படின்னு நினைப்பீங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக வர மவுஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சென்சார் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் ஆகும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ரெட் கலர் லைட் வந்துட்டு எரியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ரெட் கலர் எரியல அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு மவுஸ் ஃபால்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் நினச்சிட்டு வேணாம். உங்களோட மவுஸ் நீங்கள் ரிசீவர் கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னாலும் அந்த மவுஸ் வந்துட்டு நல்லா இருக்குது, எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நம்ம வந்துட்டு கீபோர்டுக்கு இந்த 2 செல்லையும் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பேக் சைடு அப்படி நான் திருப்பிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செல் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அந்த 2 பேட்டரிஸும் நான் வந்துட்டு இதில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம கீபோர்ட் அண்ட் மவுஸ் 2யுமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ரிசீவரை டேரெக்டாக வந்துட்டு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இந்த கொஞ்ச நேரம் அந்த கீபோர்ட் அண்ட் மவுஸை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட யூசேஜ் எப்படி இருக்குது, அப்புறம் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன். அண்ட் ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல Logitech பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே
நியூமெரிக்கல் கீஸ்லாம் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலேயும் வந்துட்டு நியூமெரிக்கல் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா F1 F2 ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் வந்துட்டு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு வந்துட்டு யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே ஓகே. ரெகுலர் யூஸ்க்கும் வந்துட்டு இது ரொம்பவே பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்துட்டு வாங்குவீங்க. அப்படி இருக்கும்போது இந்தியன் கரன்சி வந்துட்டு, அதாவது ருப்பீஸ் வந்துட்டு அந்த சிம்பிள் பிரிண்ட் பண்ணணும், ருப்பிக்கான ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்து மவுஸில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்சோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜஸ்ட் பேட்டரி ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு முன்னாடி வச்சிருந்த கீபோர்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்துட்டு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இது நல்லா ஸ்லாண்டிங்காக வந்துட்டு வருது. எனக்கு அதில் வந்துட்டு நான் அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா எனக்கு ரொம்ப சின்ன வித்தியாசம் இருக்குது. பெருசாக எனக்கு வந்துட்டு ஃபீல் இருக்காது நான் பின்னாடி இருக்கிற அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதா. பட் எனக்கு வந்துட்டு இந்த கீபோர்டில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மவுஸ் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததும் ஒயர்டு மவுஸ் தான். பட் எனக்கு வந்துட்டு அது யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக, அந்த ஒயர் டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருமே ஒயர்லெஸ்க்கு ஷிஃப்ட் ஆனோடனே அது ஒரு ஃபீல் இருக்கும். அதை தாண்டி எனக்கு வந்துட்டு இதோட க்ரிப் வந்துட்டு நான் ரொம்ப ஸ்மூத்தாக முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் மேட் ஃபினிஷ் டைப்பில் கொடுத்துருக்குறதுனால எனக்கு இந்த ஸ்க்ரோல் ஆப்ஷன் ஆகட்டும், இந்த சைடில் இருக்கிற இந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் வரும். ஸோ அதனால இது எனக்கு கொஞ்சம் க்ரிப்பாக, எனக்கு ரொம்ப ஒரு கண்டினியூஸாக நான் வந்துட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தோணுது. அண்ட் இதை தாண்டி வந்துட்டு எனக்கு இன்னொரு சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த கிளிக்கில் வந்துட்டு எனக்கு சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. ஸோ நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததில் எனக்கு அந்தளவுக்கு கிளிக்கில் ஒரு சவுண்டு வராது. பட் இது ரொம்ப சவுண்டு வரதுனால மேபி ஃப்யூச்சரில் சின்ன டிஸ்டர்பன்ஸ்க்கு இது இருக்குமா அப்படிங்கிறது தோணுது. மித்தபடி இந்த மவுஸில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் சென்சிட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. சரி, ஓகே. இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேலே வந்துட்டு லெஃப்ட் ரைட் கீ வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸுமே இல்லை. அதாவது நம்ம வந்துட்டு கேமிங் மவுஸாக இருக்கட்டும், இல்லை எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மவுஸில் வாங்கணும் அப்படின்னா சைடில் பட்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை. ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக் இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் ஸ்க்ரோல் ஆப்ஷன் மட்டும் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம வந்துட்டு பின்னாடி திருப்பி பார்க்கும்போது இதில் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்சார்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழே வந்துட்டு நம்ம செல் போடுறது, அப்புறம் நம்ம ரிசீவர்லாம் வைக்கிறதுக்கான போர்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு என்னோட ரிவ்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த Logitech MK235 பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. பட் மவுஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு கிளிக்கும் நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததை விட இது வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸ், சத்தம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குதோ அப்படின்னு தோணுது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மூத்னஸ் ஆகட்டும், அந்த சென்சிட்டிவிட்டி ஆகட்டும், அந்த ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கான சென்சிட்டிவிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு யூஸ் பண்ணும்போது கீபோர்டை விட மவுஸ் வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்குதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. மற்றபடி இதோட பில் குவாலிட்டி ஆகட்டும், இதோட யூசேஜ் வந்துட்டு எல்லாமே எனக்கு பர்ஃபெக்ட். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்குள்ளே வந்துட்டு போக போகிறோம். இந்த கீபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டெஸ்ட் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க அதை பார்க்கலாம். நான் இந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நியர்லி 10 to 15 டேஸ் கிட்ட யூஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ வந்தது இல்லை. ஸோ இந்த கீபோர்டு வந்துட்டு வாட்டர் டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தோன்னே இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ உங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவேட் பண்ணுது. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.